யூடியூப் ரூட்டர்ஸ். அண்ணன் யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சித்து ஒரு எக்ஸலை வந்து பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவுக்கு கருத்தியலான பதிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் முறையாக நம்ம வீடியோக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்றத நீங்க பாருங்க. அதாவது உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகஸ்ட் 17 வந்து அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்தநாள் நடைபெற இருக்கிறப்ப அங்க இருக்கிற கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து பந்தல் கால் நடுற ஒரு விஷயத்த நடத்துறாங்க. அதுல வந்து பார்ப்பனரை கூட்டிட்டு வந்து சமஸ்கிருத ஓதங்களும் நடத்துறாங்க. இது வந்து பெரிய விஷயமா வந்து சமூக ஊடகங்களையும் திருமா மீது அவதூறு பரப்புவதே வந்து முக்கியமான வேலையா வச்சிருக்க இந்த மாதிரியான அண்ணனை மாதிரி திமுக முட்டா இருக்கட்டும், சனாதனவாதிகளா இருக்கட்டும், சாதி வெறி பிடிச்ச RSS கும்பல் எல்லா பேருமே வந்து இது ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அண்ணனுக்கு வந்து எத்தனை தாட்டி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை தான், எதிரிகளையும் வந்து அரசியல்படுத்துவோம் தான். என்னன்னா சனாதனம் அப்படின்ற ஒரு கொள்கை, அதாவது இந்துத்துவ கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து மதத்துல இருக்க பழக்க வழக்கங்கள் இது ரெண்டுமே வந்து வெவ்வேறானது. சனாதன கொள்கை அப்படின்றது வந்து ஏற்றத்தாழ்வுகளையும் மனு சொல்ற விதிகளையும் வந்து பின்பற்றி இயங்குற ஒரு கருத்தியல். இந்து மத பழக்க வழக்கங்கள்ன்றது மக்களிடையே சாதாரணமா இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். திருமணம் ஆகட்டும், காது குத்தாகட்டும், இல்ல ஒரு இறப்பின் போது செய்யப்படுற சடங்குகளாகட்டும், இது ரெண்டுக்குமே அடிப்படை கருத்தியல்கள் வந்து வேற, தாக்கங்களும் வேற. இது ரெண்டுத்தையுமே வந்து அடிப்படை புரிதல் இல்லாம அண்ணன் வந்து இப்படி விமர்சிச்சிருக்காரு. இப்போ அண்ணன் வந்து தன்னுடைய வீடியோல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டிவிகேனுடைய தோழர்களை வந்து தற்குறி அப்படின்னு சொல்லுவார். ஆனா உண்மையான தற்குறியே அண்ணன் தான். இப்ப நீங்க டிவிகே தோழர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளா தன்னுடைய விஜயோடைய ரசிகர்களா இருந்தவங்க தன்னுடைய தலைவர் வந்து அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு புரிதலோட அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பான்மையான தமிழக மக்களும் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அடிப்படை புரிதல். இதுக்கு வந்து பெரிய கொள்கை கோட்பாடு எதுவுமே தேவையில்லை. கஷ்டப்படுற நமக்கு ஒரு உதவி செய்ய நம்ம அண்ணன் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஆண்டாண்டு காலமா வந்து கொள்கையை நாங்க தெரிஞ்சிருக்கிறோம், பெரியார வந்து நாங்க படிச்சிருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்குவாதியை காட்டிக்கிற அண்ணன் யூடியூப் ப்ரூட்டஸ்க்கு வந்து இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை. சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம்னா என்ன, வர்ணாசிரமம்னா என்ன, மனு தர்மம்னா என்ன, இந்து மத அப்படி பழக்க வழக்கங்கள் வேற, சனாதனத்தினுடைய கொள்கைகள் வேறன்னு அண்ணனுக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. அதனால அண்ணனுக்குன்னே வந்து நான் ஒரு வீடியோ வந்து திருமாவளவர் பேசின வீடியோ வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அதை நீங்க போய் பாருங்க. பார்த்து திருமாவளவர்கள் வந்து சனாதன தர்மத்தை பத்தி என்ன சொல்றாரு, இந்து மத பழக்க வழக்கங்களை பத்தி என்ன சொல்றாருன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து பேசியிருப்பாரு. அது எங்க பேசியிருப்பாரு அப்படின்னா வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து ஜீ தமிழ்ல வந்திருக்குல்ல, அதுல அவர் பேசினதை உங்களுக்காகவே நான் வந்து நீங்க காட்டுறேன். நீங்க போய் அதை பார்த்து தங்களுடைய கருத்தியல் அறிவை வந்து வளர்த்துக்கங்க. முதல்ல அடுத்தவங்க நம்ம தற்குறின்னு சொல்றதுக்கு முதல்ல நம்ம தற்குறியா அப்படின்றத வந்து நம்ம ஒரு சுய ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் இதுல. இப்போ வந்து சின்னவர் உதயநிதி அவர்களும் வந்து சீமான் அவர்களும் ஒரு ரீசெண்டா ஒரு விழால கட்டி பிடிச்சு அப்படி இப்படிலாம் கொஞ்சம் பேசுறத நம்ம பார்த்துருப்போம். அதை பத்தி கேட்கும்போது இல்ல தனிப்பட்ட ஒரு உறவுன்றது வேற, கொள்கை முரண் அப்படின்றது வேறன்னு சொல்லியிருக்காங்க. ஆக அதே மாதிரி தான் இந்து மதத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கஸ்டம்ஸ்ன்றது வேற, சனாதன தர்மத்தினுடைய இந்துத்துவ கொள்கைன்றது வேற. இதுக்கான அடிப்படை புரிதலை வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குற திருமாவளவனை வந்து வேணும்னே அவதூறு பரப்புற சாதி வெறி RSS கும்பல் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து நான் இந்த டிஸ்பிளே பண்றேன். எல்லா பேரும் பார்த்து கருத்தியல் ரீதியா அறிவுகளை வளர்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி அடுத்தவங்கள தற்குறின்னு சொல்றதுக்கு முதல்ல நம்ம தற்குறியா அப்படின்றத வந்து அண்ணன் யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரியான வீடியோக்களை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா த்ரூ ஸ்டார் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்க ஆதரவுகளை வந்து கொடுங்க. நன்றி.